நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்ருக்கிறது எங்க வீட்டுக்கு வந்த நர்சரி. நம்ம ஒரு பூச்செடியா நம்ம இதில பார்க்க போறோம். அதுக்கப்புறமா இதோட முடிவுல ஒரே தொட்டியில, ஒரே ஒரு தொட்டியில 2 ரோஜா செடி வச்சு வளர்க்கலாமா? இல்ல 2க்கும் மேற்பட்ட ரோஜா செடிகள் வச்சு வளர்க்கலாமா? அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா, இந்த மாதிரி நம்ம திடீர்னு வாங்கிட்டோம் அப்படின்னா, எங்க வைக்கிறதுன்னு தெரியாம ஒரே தொட்டியிலேயே நம்ம வச்சுருவோம். அது சரியா? தப்பா? அப்படின்னும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் செடி வாங்கியிருக்கேன் அப்படின்னும் இந்த பதிவோட கடைசியில பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும், கமெண்ட்ஸும் குடுங்க. வாவ்! எத்தன அழகா இருக்கு இல்ல? கேலன்கோய். ஐ லவ் கேலன்கோய்ஸ். நம்ம வீட்ல நெறைய மொட்டு வச்சிருச்சு. எப்படி இன்னும் ஒரு 10, 15 நாள்ல பூத்துரும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் கொஞ்சம் இந்த சீசனல் பிளான்ட்ஸ் வாங்குறத கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஏன்னா, நெறைய காசு போயிருது. நமக்கு ஒரு அதோட லைஃபே 3 மாசம் கூட இருக்க மாட்டேங்குது. அப்புறம் கப் பெர்மனன்ட் இதே காசுக்கு நம்ம ஒரு பெர்மனன்ட் ரோஜா செடியோ, இல்ல செம்பருத்தி செடியோ, இந்த மாதிரி பெர்மனன்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டா கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும். நம்ம லாங்கா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுனால, நான் இந்த சீசனல் பிளான்ட்ஸ்லாம் வாங்கல. இந்த வருஷம் நானு வாங்கல. நான் ஒரு ரோஜா செடி வாங்கியிருக்கேன். அந்த ரோஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க கடையில நம்ம பேப்பர் ரோஸ் செய்ற மாதிரியே இருக்கு. நம்ம வீட்ல வீட்லயே செய்ற ரோஜா பேப்பர் ரோஸ் மாதிரி இருக்கு அத பார்க்கறதுக்கு. இந்த பதிவோட கடைசில நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அத. இது ஒரு செடி ரூ. 450 சொல்றாங்க. பாருங்க செம்பருத்தி இலை எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. தெரில. ஆனா நான் ஆ பேடிஎம் அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க. அதனால என்ட்ட ரூ. 100 தான் இருந்துச்சு. அதனால 2 ஒரு ரோஜா செடியும், ஒரு கேலன்கோயும் வாங்கினேன். இந்த பூ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப அழகா இருந்தது. பூக்கள் பார்க்க பார்க்க சந்தோஷம் இல்ல? எத்தனை கலர்ஸ் பாருங்க. இந்த பூ பேரு டாக் ஃப்ளவர். உங்களுக்கு இந்த பூலாம் பிடிச்சிருந்தா கீழ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எந்த பூ பிடிச்சிருந்தது அப்படின்னு கீழ எனக்கு பேர் எழுதுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு தொட்டியில 2 இல்லாட்டினா 2க்கு மேற்பட்ட ரோஜா செடிகள வைக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். நான் எல்லா தொட்டியிலயுமே எல்லா ரோஜா தொட்டியிலயுமே கிட்டத்தட்ட 4 தொட்டி வச்சிருக்கேன். ஒரு தொட்டியிலயுமே 2 இல்லாட்டினா 3 ரோஜா செடி தான் வச்சிருக்கேன். எந்த தொட்டியுமே இல்ல, ஒரே ஒரு ரோஜா செடி வச்சிருக்கேன் அப்படின்னு எந்த தொட்டியுமே இல்ல. இப்போ ரோஜா செடி நான் வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இப்போ நான் ரோட்ல எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னா வாங்கிட்டு வந்துருவேன். வாங்கிட்டு வந்தோடனே இப்போ மண்ணு இருக்காது, இல்லாட்டினா தொட்டி இருக்காது. ஸோ நம்ம ரீபாட் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம எந்த தொட்டி முதல்லயே ரோஜா செடி இருக்கோ, அதில் ரோஸ்க்கான மண் கலவை இருக்கும் இல்லையா? அதனால் அந்த தொட்டியில அப்படியே நான் நட்டு வச்சுடுவேன். ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கஸ் அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு ரோஜா செடியில ஃபங்கஸ் இருந்தது அப்படின்னா, அது சுலபமா ஒரு ரோஜா செடிக்கும் பரவிரும். இப்போ நான் சாஃப் குடுப்பேன். சாஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கிசைடு. அந்த ஃபங்கிசைடு நான் அந்த ரோஜா செடிகளுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவ குடுத்துட்டு வருவேன். அதனால எனக்கு 90% ஃபங்கஸ் அட்டாக் எந்த ரோஜா செடியிலயும் வரவே வராது. இப்ப நீங்க கெமிக்கல் ஃபங்கிசைடு எதுவுமே குடுக்க மாட்டீங்க அப்படின்னா, நீங்க தனித்தனி செடியா வைக்கிறது தான் பெட்டர். ஏன்னா ஒண்ணுக்கு அஃபெக்ட் ஆச்சுனாலும் இன்னொன்னும் வீணா போயிரும். அதனால நீங்க தனித்தனியா வைங்க. இல்ல நான் கெமிக்கல் ஃபங்கிசைடு குடுப்பேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒரே தொட்டியில 2 ரோஜா செடி கூட வச்சுக்கலாம்.
பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நாட்டு ரோஜா செடினா நாட்டு ரோஜா செடி கூட வைங்க. இப்போ 2 ஒரு தொட்டியில் 2 செடி வைக்கிறீங்கன்னா அது 2மே நாட்டு ரோஜா செடியாகட்டும். அப்படி இல்லாட்டினா 2மே இங்கிலீஷ் ரோசஸாக இருக்கலாம். அதாவது நாட்டு ரோஜா செடிகள் அல்லாத ரோஜா செடிகளாக இருக்கட்டும். ஒரே மாதிரி வெரைட்டியான ரோசஸாக ஒரு தொட்டியில் வைங்க. ஸோ வந்து அதுக்கான டெம்பரேச்சர் அதெல்லாம் இருக்கும்போது அது மெயின்டைன் ஆகிடும். இப்போ நம்ம கேக்டஸும் நம்ம வைக்கலாம், செக்யூலண்ட்டும் வைக்கலாம். ஆனால் ஒரே தொட்டியில் வந்து கேக்டஸ்ஸு, ட்ராபிக்கல் பிளான்ட்ஸு, செக்யூலன்ஸு எப்படி எல்லாமே வைக்க முடியாது. அதனால் ஒரே கேட்டகரியாக தான் வைக்க முடியும். அதே மாதிரி ரோஜாலையும் ஒரே கேட்டகரியாக இருக்கிறத நம்ம வந்து வைக்கலாம். இப்போ இந்த ரோஜா பெரிய தொட்டியில் கிட்டத்தட்ட 3 செடி வச்சுருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆரஞ்சு தொட்டிலையும் 3 செடி வச்சுருக்கேன் நான். அப்புறம் இன்னொன்று ப்ளூ தொட்டிலையும் 2 ரோஜா செடி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து தாராளமாக வைக்கலாம். இன்றைக்கி இந்த தட்டுவண்டிக்காரர்கிட்ட 2 செடி வாங்கினேன். ஒரு கேலன் கோயி ரூ. 50, இன்னொன்று ரோஜா செடி ரூ. 50. இவன்கிட்ட வந்து விலை கூட தான் இருக்கும். ஆனாலும் இந்த ரூ. 50க்கு இந்த கேலன் கோழி ஓகே தான். பட் எவ்வளோ நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் இந்த ரோஸ் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இதோட இதழ்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.